என்ன தாளையம்பாவை நோக்கி எல்லாம் ஹிந்துக்களாக வந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி தாளையம்பாவை நோக்கி ஹிந்து அதுல பேர் தாளையானன்னு சொல்லி மாத்தி பேரை கூட இதென்ன தாளையான்ன்றது வந்து தமிழ் பேர் தானே அப்படி என்றெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாளையான்ன்றது வந்து அவங்களுடைய சொந்த பேர் இல்ல, அது ஊருடைய பேரு. நம்பு தாளை என்றது ஊருடைய பேர். அந்த ஊருடைய பேரை தான் நம்மளுடைய பேர் ஷேக் நைனா முகமது. உபியாவத்தையிலே வாங்க கொண்டிருக்கக்கூடிய அல் முஹிப்பர் ரசூல் அல் ஆரிஃப் பில்லாஹ் அஷ்ஷேக் அப்துல் காதிர் ஆலிம் சூஃபி சித்திகி அல் காதிரி காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பாபா அவர்களுடைய அந்த மஜ்லிஸை அலங்கரித்து இருக்கிறார்கள். கம்பளையிலே ஆண்டியாவத்தையிலே மறைந்து வாழுகின்ற மகான் அஷ்ஷேக் சையத் அரூஸ் மௌலானா அப்துல் மஜீத் அரூஸ் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த மஜ்லிஸை அலங்கரித்து இருக்கிறார்கள். மேமன் பள்ளிவாசலிலே இமாமாக திகழ்ந்த காமா ஹஸ்ரத் அவர்கள் இந்த பாபா அவர்களுடைய மஜ்லிஸை அலங்கரித்து இருக்கிறார்கள். இது போல நாகூர் ஷரீஃப்ல இருந்து எத்தனையோ மஸ்தான்மார்கள் அன்றைய காலங்களிலே வருகை தந்தவர்கள் எல்லோரும் அந்த மஜ்லிஸிலே பாபா அவர்களுடைய அந்த மஜ்லிஸை அலங்கரித்து இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பெருங்கொண்ட மகான்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருங்கொண்ட மகான்களின் மூலமாக விலாயத்தை பெற்ற ஒரு மகான் தான் எங்களுடைய ஷேഖனா நைனா முஹம்மத் மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. நீங்க தக்வாதாரியாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருகிறான். அப்ப அல்லாஹ் கற்றுத்தந்தத்துல ஏதாவது பிழை வருமா? அல்லாஹ் கற்றுத்தந்தத்துல பிழை வராது. நானும் நீங்களும் படிச்ச கிதாபில வேணும்னா விளப்பத்துல பிழையாயிக்கலாம், நான் விளங்கினதுல பிழையாயிக்கலாம், நீங்க விளங்கினதுல பிழையாயிக்கலாம். ஏனென்றா எனக்கு மனுஷன் தான் படிச்சு தந்தது உங்களை மாதிரி. ஆனால் அல்லாஹ் ஒருவருக்கு நேரடியாக கற்றுக் கொடுக்கிறான் என்றால் அதுல எக்காலமும் பிழை வரதுக்கு சான்ஸே இல்லை, பிழையே வராது. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியாக கற்றுக் கொடுக்கின்ற அறிவு. அந்த அறிவை பெற்றவர்கள் தான் கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர். சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரை ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மஷாயிஹ்மார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமான இறைநேச செல்வராம் அல் ஆரிஃப் பில்லாஹ் அல் காமில் முக்கம்மல் சாஹிபு சிர் அஷேக் நைனா முஹம்மத் தாளையான் மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய 72வது உருஸ் முபாரக் தினத்தை முன்னிட்டு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வையகத்தில் மனிதர்களை நேரான வழியிலே நடத்துவதற்காக காலத்துக்கு காலம் அல்லாஹ் நபிமார்களை ரசூல்மார்களை இந்த வையகத்துக்கு அனுப்பி கொண்டு இருந்தான். அந்த ரசூல்மார்களுடைய பட்டியலிலே பல ரசூல்மார்கள் அல்லாஹுடைய நபிமார்கள் இந்த உலகத்தில் தோன்றினாலும் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் ஒரே தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. மாறாக ஒவ்வொரு ரசூல்மார்களும் ஒவ்வொரு நபிமார்களும் வெவ்வேறு விதமான தரங்களை தரஜாக்களை உடையவர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற பொழுது தில்கர் ரசூலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத், ஒவ்வொரு ரசூல்மார்களும் ஒவ்வொருவருக்கிடையிலே தனித்தனி சிறப்புகள் மகத்துவங்கள் அவர்களுக்கிடையில வித்தியாசம் இருந்து கொண்டே இருக்கிறது. சில நபிமார்கள் சிலர்களை விட அந்தஸ்திலே மேன்மையாக இருப்பார்கள், சிலர்கள் சிலர்களை விட குறைவாக இருப்பார்கள். இப்படி நுபுவத்து கொடுக்கப்பட்ட நபிமார்களிலும் அந்தஸ்துகளில் வித்தியாசம் இருப்பதை போலதான் அல்லாஹ் நபிமார்களை படைத்த அந்த காலத்திலேயே
அல்லாஹ்வுடைய வலிமார்கள் என்று சொல்லக்கூடிய இறைநேச செல்வர்களை விலாயத்து என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தன்மையை கொடுத்து இந்த வையகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். இந்த வையகத்திலே பல வலிமார்கள் பல நபிமார்களுடைய அந்த குணாதிசயங்களை, பல நபிமார்களுடைய அந்த பண்புகளை பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் காட்டிய முஅஜிசாத்துக்களை, அவர்கள் காட்டிய அந்த அற்புதங்களை பல வலிமார்கள் கராமத்துக்களாக இந்த வையகத்திலே காண்பித்துக் கொண்டு இருந்தார்கள். அப்படிப்பட்ட இறைநேச செல்வர்களில் மிகவும் சிறப்பானவர்களாக திகழக்கூடிய வலிமார்களின் அரசராக திகழக்கூடிய விலாயத்தின் அரசர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மிகவும் மேன்மை மிக்கவர்களாகவும் உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்களாகவும் எல்லா வலிமார்களுக்கும் ராஜாலியாவாக தலைவராக திகழக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஒருவர் இந்த உலகத்தில் விலாயத்தினுடைய அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இறைவனுடைய அந்த அதிகார தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய திருப்பொருத்தம் அந்த இறைநேசர்களுக்கு நிச்சயம் இருந்தே ஆக வேண்டும். யார் ஒருவர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அவர்களுக்கு விலாயத்தினுடைய கதவு வாசல் மூடப்பட்டுவிடும். அவர்களுக்கு அந்த விலாயத்து கிடைக்கவே கிடைக்காது. இப்போ கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் கூறினார்கள் இல்லையா, என்னுடைய கால்பாதம் ஒவ்வொரு வலிமார்களுடைய தோல் புயத்திலும் இருக்கும் என்று. இந்த வார்த்தை வெறுமனே அவர்களுக்கு பின்னால வந்த வலிமார்களை மட்டும் குறித்தது அல்ல, மாறாக அவர்களுக்கு முன்னால வந்த வலிமார்களுக்கும் இதே வார்த்தையை அல்லாஹ் எத்தி வைத்து இருக்கின்றான். அதனால் தான் ஒவ்வொரு வலிமார்களும் அவரவர்களுக்கு இந்த வார்த்தை எப்பொழுது தன்னுடைய காதுகளில் கேட்டதோ அப்பொழுதே தன்னுடைய தலையை சாய்த்து சிரம் பணிந்து, நாயகமே உங்களுடைய கால்பாதம் எனது தோளுக்கு மேல் அல்ல எனது தலைக்கு மேல் என்று சிரத்தை தலையை கொடுத்த வலிமார்களுடைய வரலாறுகளை நாங்கள் நிறையவே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அவர்களுடைய வங்கிசத்தில், அவர்களுடைய பரம்பரையில ஓர் இறைநேச செல்வர் தெற்காசியாவிலேயும் தோன்றுவார் என்றார்கள். எல்லா மக்களும் அந்த நேரத்தில் யார் அந்த இறைநேச செல்வர்? கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் மூலமாக முன்னறிவிப்பு செய்தவர்கள். அது மட்டுமில்லாமல் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் சொன்னார்கள், அவர்களை நீங்கள் ஜியாரத்து செய்வது என்னை ஜியாரத்து செய்வதை போல, அவர்களை நீங்கள் பார்ப்பது என்னை பார்ப்பதை போல. இப்படி முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு இறைநேசரை பற்றி கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னதின் பிரகாரம் அவர்களுடைய வங்கிசத்திலே தெற்காசியாவின் ஜோதியாக திகழ்ந்த, இன்றும் நாகூர் ஷரீஃபிலே நாகூர் தர்பாரை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குத்துபுல் மஜீத் கௌதுல் ஃபரீத் ஷாஹுல் ஹமீத் மீரான் சுல்தான் சயீத் அப்துல் காதிர் நாகூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஜொலித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய பாபா ஷேഖ்னா ஆரிஃப் பில்லாஹ் அல் காமில் முகம்மல் சாஹிப் சிர் ஷேக் நைனா முஹம்மத் தாலியான் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அப்படிப்பட்ட இறைநேசர்களுடைய ஆசீர்வாதத்தோடு அவர்கள் விலாயத்து என்று சொல்லக்கூடிய அந்த பதவியை பெற்றுக் கொண்டார்கள். முத்துப்பேட்டையில ஷேഖ்னா நைனா முஹம்மத் சாஹிப் நாயகம் பாபா அவர்கள் தவம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிறது. அவர்கள் கூடாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூடாரத்துக்குள் ஒரு காட்சி. அந்த காட்சியில எப்படி அவர்களுக்கு விளங்குகிறது என்று சொன்னால், விலாயத்தின் அரசர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் நடுவிலே அமர்ந்திருக்க எல்லா வலிமார்களும் புடைசூழ அவர்களை சூழ்ந்து இருக்கின்ற ஒரு காட்சியை அவர்கள் காண்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு இடத்துல மட்டும் ஒரு இடம், அந்த இடத்தில் யாருமே அமராமல் ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்கிறது.
அப்பொழுது பாபா அவர்கள் கேட்கிறார்கள் ஹவுஸ் நாயகத்தினிடத்திலே, நாயகமே, இந்த இடத்தில் மாத்திரம் யாருமே அமராமல் உட்காராமல் இந்த இடம் வெறுமனே காலியாக இருக்கிறது, அதை சூழ எல்லா வலிமார்களும் அமர்ந்திருக்கிறார்களே, ஏன் இந்த இடத்தில் யாரும் உட்காரவில்லையா என்று விளக்கம் கேட்டதற்கு விலாயத்தின் அரசர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடம் உனக்கான இடம்தான். பாபா அவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த இடம் உங்களுக்கான இடம்தான், ஆனால் அது இப்பொழுது இல்லை என்றார்கள். இப்பொழுது இல்லை, நீங்கள் இந்த இடத்திலே இறைவனை தனித்து இருந்து தியானம் செய்ய வேண்டும். அந்த தியானத்தினுடைய உச்சகட்டத்தை நீங்கள் அடைய வேண்டும். எதுவரை என்றால், நான் உங்களை எழுப்பாட்டுகின்ற வரைக்கும் இந்த இடத்திலிருந்து நீங்கள் எழுந்திருக்க கூடாது. அப்படி நீங்கள் இந்த இடத்திலேயே அமர்ந்திருந்தால் உங்களுக்கான இடத்தை இந்த இடம் உறுதி செய்யும் என்றார்கள் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். கௌஸ் நாயகத்தினுடைய இந்த வாக்குறுதியை கேட்டதில் இருந்து தாலியான் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அதே இடத்திலே அமர்ந்திருந்தார்கள். 1 வருடம் 2 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 12 வருட காலங்கள் கௌஸ் நாயகத்தினுடைய உத்தரவு வருகின்ற வரைக்கும் அதே இடத்திலே உட்கார்ந்து தவம் செய்தார்கள். அதே இடத்திலே உட்கார்ந்து தனித்திருந்தார்கள். அதே இடத்திலே கல்வத்தை இருந்தார்கள். 12 வருடங்களாக யாரோடையும் பேசவில்லை. யாராவது வந்து அவர்களை சந்திக்க வந்தால் கூட மறுத்து விடுவார்கள். அதையும் தாண்டி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் கையால எழுதி விடுவார்கள், பேச மாட்டார்கள். இப்படி 12 வருட காலங்கள் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க ஷேഖ்னா தாலியான் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த கூடாரத்துக்குள் இருந்து தவம் செய்ததற்கு பின்னால் 12 வருஷத்துக்கு பின்னால கௌஸ் நாயகம் தட்டி விட்டாங்க, இப்பொழுது எழும்புங்கன்னு சொல்லி. 12 வருஷத்துக்கு பின்னால அவர்கள் விழித்தார்கள், அவர்களுடைய சுய நினைவுக்கு வந்தார்கள். வந்த உடனே பக்கத்திலே பார்க்கிறார்கள், ஒரு பெரிய தங்க குவியல் இருக்கு, பெரிய தங்க குவியல். இப்பொழுது அங்கே அசரேறி ஒலிக்கிறது. தாலியா மஸ்தான் சாஹிப் நாயகத்தை பார்த்து, இது உங்களுக்கானதுதான், நீங்கள் தவத்திலே அல்லாஹ்வை அடைந்து விட்டீர்கள், இந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் போகலாம் என்று. பாபா அவர்கள் அந்த நேரத்தில் இறைவனை தவிர வேறு எதுவையும் அவர்கள் பார்த்ததும் இல்லை, இறைவனை தவிர வேறு எதிலும் அவர்களுடைய சிந்தனையும் இல்லை. அதனால் அவர்களுக்கு அந்த தங்கம் பெரிதாக அவர்களுடைய உள்ளத்திலே அது போய் சேரவில்லை. அதனால் அந்த தங்கத்தை ஒதுக்கி விட்டாங்க. இது போல அவர்களுக்கு எண்ணற்ற பல விஷயங்களை கொடுத்து அந்த இடத்துல பரீட்சை வைக்கப்படுகிறது. இன்னும் உலக ஆசை ஈக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வேண்டி எல்லாத்தையுமே ஒதுக்குறாங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி 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 உலகத்திலே பற்றற்ற ஒரு வாழ்க்கையை தாலியான் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதற்கு பின்னால் தான் நாகூர் எஜமானை தரிசிப்பதற்காக வேண்டி ஷேഖ்னா தாலியா மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நாகூர் ஷரீஃபை நாடி செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய கனவிலே தென்படுகிறது. நாகூர் எஜமான் அவர்கள் கனவிலே தோன்றுகிறார்கள். தோன்றி சொன்னார்கள் பாபா அவர்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய தர்பாருக்குள் நுழைகின்ற பொழுது அழகான முறையிலே குளித்து விட்டு ஒரு வெள்ளை ஆடையை அணிந்து கொண்டு உள்ளே வாருங்கள் என்றார்கள் நாகூர் எஜமான். அந்த அடிப்படையிலே தான் தாலியா மஸ்தான் சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் குளித்து விட்டு ஒரு வெள்ளை ஆடையை தன்னுடைய மேனியிலே சுத்திக்கொண்டு நாகூர் எஜமானவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி சென்றார்கள். எனவே ஷேக் நைனா முஹம்மத் தாலியான் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு விலாயத்தினுடைய படித்தரத்தை அந்தஸ்தை கொடுத்தவர்கள். இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா யாரிடத்தில் அதிகாரத்தை கொடுத்து வைத்தானோ அப்படிப்பட்ட விலாயத்தின் அரசர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் மூலமாக விலாயத்து கொடுக்கப்பட்டவர்கள். குத்துபுல் மஜீத் கௌதுல் ஃபரீத் ஷாஹுல் ஹமீத் நாகூர் மீரான் சுல்தான் சையீத் அப்துல் காதிர் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஷேக் நைனா முஹம்மத் தாலியா மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள்.
அதனால் தான் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எத்தனையோ வலிமார்கள் நேரடியாக அவர்களை தரிசித்து இருக்கிறார்கள், எத்தனையோ வலிமார்கள் அவர்களுடைய தர்பாருக்கு வந்து போய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வலிமார்களில் பாபா அவர்கள் விரும்பி தன்னுடைய ஒரு ஷேகாக, தனக்கு ஒரு முர்ஷிதாக எடுத்துக்கொண்டவர்கள் தான் மௌலல் கௌம் சையது அப்துல் காதிர் ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அவர்களுடைய ஒரு முர்ஷிதாக, அவர்களுக்குரிய ஒரு ஷேகாக பாபா அவர்கள் மேற்கொண்டார்கள் என்ற வரலாற்று செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் பாபா அவர்கள் வாழுகின்ற காலம் முழுவதுமே தன்னுடைய ஷேகுக்கு கட்டப்பட்டு தன்னுடைய ஷேகினுடைய அந்த வழிகாட்டலில் இருந்த காரணத்தினால் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஹல்வத் நாயகத்தினுடைய கந்தூரி வைபவத்தை மிகவும் பெரிதாக கொண்டாடி வரக்கூடிய ஒரு நிலையை நேரடியாக பார்த்த எத்தனையோ மனிதர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பாபா அவர்கள் செய்கின்ற அந்த கந்தூரி நிகழ்வுல கலந்து கொண்டு அதிலே ஓதுவதற்காக வேண்டி அந்த மஜ்லிஸை சிறப்பிப்பதற்காக வேண்டி வருகை தந்தவர்களும் சாதாரணமற்றவர்கள் அல்ல. குப்பியாவத்தையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல் முஹிப்புர் ரசூல் அல் ஆரிஃப் பில்லாஹ் அஷ்ஷேக் அப்துல் காதிர் ஆலிம் சூஃபி சித்திகி அல் காதிரி காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பாபா அவர்களுடைய அந்த மஜ்லிஸை அலங்கரித்து இருக்கிறார்கள். கம்பளையிலே ஆண்டியாவத்தையிலே மறைந்து வாழுகின்ற மகான் அஷ்ஷேக் சையது அரூஸ் மௌலானா அப்துல் மஜீத் அரூஸ் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த மஜ்லிஸை அலங்கரித்து இருக்கிறார்கள். மேமன் பள்ளிவாசலிலே இமாமாக திகழ்ந்த காமா ஹஸ்ரத் அவர்கள் இந்த பாபா அவர்களுடைய மஜ்லிஸை அலங்கரித்து இருக்கிறார்கள். இது போல நாகூர் ஷரீஃபிலே இருந்து எத்தனையோ மஸ்தான்மார்கள் அன்றைய காலங்களிலே வருகை தந்தவர்கள் எல்லோரும் அந்த மஜ்லிஸிலே பாபா அவர்களுடைய அந்த மஜ்லிஸை அலங்கரித்து இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பெருங்கொண்ட மகான்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருங்கொண்ட மகான்களின் மூலமாக விலாயத்து பெற்ற ஒரு மகான் தான் எங்களுடைய ஷேഖனா நைனா முஹம்மத் மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். பொதுவாகவே இறைவனில் தன்னை ஃபனாவாக்கியவர்களின் மீது பல குற்றச்சாட்டுகளும் பல விமர்சனங்களும் எழும். பல பேர்கள் ஒவ்வொரு விதமாக அவர்களை பற்றி சொல்வார்கள், இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று. இது இந்த காலத்தில் மட்டுமில்லை, அன்றைய காலத்திலும் இது போல வந்தது. பாபா அவர்கள் மேலப்பாளையத்தில் இருக்கின்ற பொழுது மேலப்பாளையத்தில் நிறைய உலமாக்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய உலமாக்கள் தான். அப்படிப்பட்ட உலமாக்கள் நிறைய பேர்கள் பாபா அவர்களை எதிர்த்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் பாபா அவர்கள் போன அந்த ஞான பாதையில இருக்கின்ற பொழுது பல பேர்கள் இவர்களுக்கு என்ன ஷரியத்து கிடையாதாமே, இப்படி பல பேர்கள் பல கட்டுக்கதைகளை சொல்லிவிடுவார்கள். அதனால இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறார்களாமே, இப்படி செய்கிறார்களாமே, அப்படி செய்கிறார்களாமே என்று பல குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அந்த நேரத்திலே படித்த உலமாக்கள், படித்த ஆலிம்கள் மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலிம்களை அணுகி சொன்னார்கள், பாபா அவர்கள் யாரெல்லாம் உங்களில் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களோடு நான் கொஞ்ச நேரம் பேச வேண்டும், என்னுடன் பேசுவதற்கு அவர்களுக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்தார்கள். மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பெருங்கொண்ட உலமாக்கள் ஷேഖனா நைனா முஹம்மத் சாஹிப் மஸ்தான் சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தரிசிப்பதற்காக வேண்டி வந்தார்கள். வந்து பாபா அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தான் பேசினார்கள். பேசிவிட்டு வெளியிலே வருகிறார்கள். வருகின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, உண்மையிலேயே இவர்கள் இறைவனுடைய இறைநேச செல்வர், இவர்களுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞான விஷயங்கள், அந்த பொக்கிஷங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் இதுவரையிலும் யாரிடத்திலும் கண்டதில்லை என்று அந்த உலமாக்களே, மேலப்பாளையத்திலே இருக்கக்கூடிய அந்த உலமாக்களே பாபா அவர்களுடைய அந்த இல்முல் லதுன்னி என்று சொல்லக்கூடிய, இல்முல் வஹ்பி என்று சொல்லக்கூடிய இறைவனால் கொடுக்கப்படுகின்ற அந்த அறிவை பார்த்து மெய்சிலிர்த்து போனார்கள். எனவேதான் இது போல எத்தனையோ வலிமார்கள் இந்த உலகத்திலே அவர்கள் இன்னொரு ஆசானிடத்திலே 7 வருடங்கள் ஓதாவிட்டாலும், 8 வருடங்கள் ஓதாவிட்டாலும், 10 வருடங்கள் ஓதாவிட்டாலும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அறிவு என்று சொல்லி ஒன்று இருக்கு. அதுக்கு இல்முல் லதுன்னி என்று சொல்லுவார்கள், அல்லது இல்முல் வஹ்பி என்று சொல்லுவார்கள். இது அல்லாஹ் யாரை விரும்பினானோ அவர்களுக்கு இறைவனால நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகின்ற அறிவு. அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டால் அந்த அறிவுக்கு முன்னால் வேறு எந்த அறிவும் முன்னால நிற்காது. இமாம் ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எல்லோருக்கும் தெரிந்த மிக பெரும் ஒரு மகான்.
அவர்கள் பல்லாயிரம் கிதாபுகளை பார்த்தவர்கள், பல்லாயிரம் கிதாபுகளை எழுதியவர்கள், கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களை வைத்து பாடம் நடத்தியவர்கள். இமாம் ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு தர்வேஷ் அந்த இடத்தால வருகிறார்கள். அவர்களுடைய பேர் ஷம்சு தப்ரீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை நேசர். ஆனால் அவர்களை பார்த்தால் ஒரு இறை நேசர்மாய் விளங்காது. அவங்க யாருக்கிட்டையுமே ஓதல்ல, அவங்க யாருக்கிட்டையும் பேத்து 7 வருடமோ 10 வருடமோ இன்னுமோ ஓதல்ல. அவங்க ஓதாத ஒரு மனிதர். ஆனால் அவர்கள் ஆலிமல்ல, ஆரிஃபாக இருந்தார்கள், இறைவனை அறிந்தவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் அந்த வழியாக வருகின்ற பொழுது அவர்கள் ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் கேட்டார்கள். இந்த புஸ்தகங்களை எல்லாம் பார்த்து, கிதாபுகளை எல்லாம் பார்த்து விட்டு கேட்டார்கள், இது என்ன என்று கேட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, இதுவெல்லாம் உனக்கு விளங்காது. உண்மையில அப்படித்தானே, ஓதாத ஒரு ஆளுக்கு கிதாபை கொடுத்தா வாசிக்க தெரியுமா? தெரியல. அதனால ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, விட்டுடுங்கன்றாங்க. உடனே இமாம் ஷம்சு தப்ரீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த கிதாபுகளை எடுத்து ஒரு ரிவாயத்தின் படி நெருப்பிலே போட்டார்கள் என்றும், இன்னொரு ரிவாயத்தின் படி தண்ணீரிலே போட்டார்கள் என்றும் வருகிறது. எப்படியே ஏதோ ஒன்றுக்குள்ள போட்டுட்டாங்க. போட்ட உடனே இப்ப இவர்கள் பதறி நிற்கிறார்கள். இந்த காலத்துல கிதாபு ஒன்றில்லாட்டி ஒன்று இருக்கு. ஒரு கிதாபு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னா அதே கிதாபு பிரிண்ட் இன்னொன்று இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் அப்படி அல்ல. ஒரு கிதாபு எழுதினா அதைத்தான் எல்லாருமே பாவிப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த கிதாபுகளை தண்ணியில போட்டுட்டாரு, நெருப்புல போட்டுட்டாரு என்று பதறி அடித்துக் கொண்டு என்ன இது என்ன இது என்று கேட்கிறார்கள். உடனே தண்ணிக்குள்ள கையை போட்டு ஷம்சு தப்ரீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த கிதாபுகளை எடுத்தாங்க. எடுத்து முடிந்ததுக்கு பின்னால பாக்குறாங்க, அந்த கிதாபுகள் நலஞ்சும் இல்ல, பத்து போயும் கிடைக்கல, எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்ப ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஒரே அதிசயம், இது எப்படி சாத்தியமாகும்? தண்ணியில போட்டா நலையணும், அதுதானே உலக வழக்கம். நெருப்புல போட்டா பத்தணும், அதுதானே உலக வழக்கம். இது ரெண்டுமே இல்லாம இருக்கே, இப்ப என்ன செய்யறது கேட்டார்கள் ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இது எப்படி என்று கேட்டார்கள், இது எப்படி சாத்தியமாகும் என்று. அவர் சொன்னாரு, இது உங்களுக்கு விளங்காது என்றாரு. இப்பொழுதுதான் இமாம் ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்தார்கள், நான் இவ்வளவு காலம் படித்த அறிவு இது ஷரீஅத்தினுடைய அறிவு. இந்த அறிவுக்கு மேலாக இன்னொரு விஷயம் இருக்கு. இறைவனை பற்றி உண்டான தேட்டம் அவர்களுக்கு மேலதிகமாக ஏற்படுகிறது. உடனே தன்னுடைய ஷேகாக இமாம் ஷம்சு தப்ரீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அந்த பின்னால துயரத் தொடங்கினார்கள். எந்த அளவு என்று சொன்னால், அவர்களில் அந்த ஷேகின் மீது தன்னை அழித்துக் கொண்டு ஃபனாவாகவே ஆக்கிவிட்டார்கள். ஒரு ஷேகின் மீது எந்த அளவு ஃபனாவாக வேண்டும் என்பதற்கு உதாரணம் இமாம் ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் இமாம் ஷம்சு தப்ரீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்த்தால் நன்றாக விளங்கும். பைத்தியமாகவே ஆகிவிடுவார்கள். அந்த அளவு யாருக்கும் ஓதி கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னால கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் ஓதி அந்த மദ്രസா, அவர்களுடைய அந்த கிளாஸ் ரூம். ஆனால் 10,000 பேர்களுக்கு மோதி கொடுக்காமல் இவர்கள் ஒரு பைத்தியகாரம் போல சுத்தி கொண்டு இருக்கின்ற ஷம்சு தப்ரீஸுக்கு பின்னால சுத்துவதை பார்த்து மாணவர்களுக்கெல்லாம் சரியான மட்டு கோபம் மேலிட்டு வருகிறது. இவர் யார்? இவர் எந்த கல்வியும் படிக்காதவர். இவருக்கு பின்னாலே ஏன் நீங்களுடைய உஸ்தாத் இப்படி சுத்துறாரு என்று தன்னை தாங்களே ஒரு ஏளனமாக நினைத்துக் கொண்டு அந்த 10,000 மாணவர்களும் ஒரு முடிவுக்கு வருகிறாங்க. என்ன தெரியுமா செஞ்சாங்க? இப்ப எங்கட ஷேக காப்பாற்றணும், எங்கட உஸ்தாத காப்பாற்றணும் இவர்கிட்ட இருந்து. அதனால நாங்க போய் இமாம் ஷம்சு தப்ரீஸ் இடத்துல 10 கேள்விகளை கேட்போம். 10 கேள்விகளை கேட்போம். அந்த கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியுமா என்று நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்றாங்க. இப்ப யாரு கேள்வி கேட்கிறது? 10,000 மாணவர்கள ஆக சிறந்த 10 பேரை தேர்வு செய்யறாங்க. எத்தனை பேரை? 10 பேரை. 10,000த்துல 10 பேரை தேர்வு செஞ்சிருக்கிறா எவ்வளவு டேலண்ட் இருப்போம், எத்தனை கிதாபு பார்த்து இருப்பாங்க, எவ்வளவு இல்ம கரைச்சு குடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் செஞ்ச ஒரு 10 பேரை 10,000த்துல 10 முத்தாக தேர்ந்தெடுத்து அந்த 10 பேரும் போய் இமாம் ஷம்சு தப்ரீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், எதுவுமே ஓதாதவர்கள், அவர்களிடத்துல போய் கேள்வி கேட்கறதுக்காக வேண்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நைட் டைம்ல போறாங்க. போயிட்டு சொன்னாங்க, நாங்க உங்கள்கிட்ட கேள்வி கொஞ்சம் கேட்கணும், உங்களுக்கு பதில் தர முடியுமா என்று.
அப்போ ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா, அவங்க பாரசீக நாட்டை சேர்ந்தவங்கனால அரபில் பேசினாங்க, அரபில் பேசினாங்க. இவங்க மௌனமாக இருந்துட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பேசி போகிறாங்க. அவங்க மௌனமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களே கேட்டாங்க, உங்களுக்கு அரபு தெரியலையா? நாங்கள் அரபில் பேசுகிறது விளங்குது இல்லையா அப்படியான்னு சொல்லி அவங்களே கேட்டாங்க. பின்னால் இமாம் ஷம்ஸு தப்ரீஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நான் இப்போ இதை பற்றி ஒன்றும் பேசுகிறதுக்கு விரும்பலை. நீங்கள் என்ன செய்யுங்க, நாளைக்கு காலையில் வந்துடுங்க. எல்லாரும் நாளைக்கு காலையில் வந்தால் நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்றாங்க. அப்படியா, சரியான்னு சொல்லி போட்டு இவங்க யோசித்தாங்க. 10 கேள்விகளை வச்சாங்க. எப்படின்னா, சில குர்ஆனுடைய வசனங்களை வச்சாங்க. அந்த குர்ஆனுடைய வசனங்களை வச்சுட்டு இதுக்கு என்ன விளக்கம் என்று ஒரு விளக்கம் தந்தால் போதும் என்றாங்க. இதுக்கு என்ன விளக்கம் என்று ஒரே ஒரு விளக்கம் நீங்கள் அரபியில் தரணும். அவங்களால சொல்ல முடியுமா? இதைத்தான் கேட்டுட்டு போகிறாங்க. இப்போ காலையில் வர சொன்னதோட இவங்க என்ன யோசிச்சிட்டாங்க, இந்த நைட்டுக்குள்ள இவருக்கு இப்படி இந்த குர்ஆனை முழுக்கவும் படித்து கிடிச்சு தஃப்சீர் எல்லாம் படித்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு இதுக்கெல்லாம் பதில் தெரிகிறது இது சாத்தியம் இல்லை. சரி, டைமை கொடுத்துட்டு போவோம் என்று சொல்லி காலையில் வந்தாங்க. 10 பேரும் காலையில் வந்து அந்த 10 பேரும் உட்கார்ந்து இமாம் ஷம்ஸு தப்ரீஸி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் வந்து அந்த கேள்விகளுக்கான பதிலை கேட்பதற்கு முதல்லையே ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனத்தையும் சொல்லி ஒரு வசனத்துக்கு 14 தஃப்சீர் செஞ்சாங்க. ஒரு வசனத்துக்கு 14 தஃப்சீர் அப்படியே அரபியிலே செஞ்சாங்க. செஞ்சு முடிய வந்த 10 பேருக்கும் வந்து அதிசயித்து போனாங்க. இப்படி இவர்களால தஃப்சீர் செய்ய முடியும்? எந்த மதரசாலையுமே ஓதல்ல, அவங்க எந்த மதரசா பக்கமும் நிறங்கல்ல, பார்க்கறதுக்கு ஒரு பைத்தியகார தோட்டத்துல பரட்டை தலையோட சும்மா சுத்திக்கிட்டு இருந்தவங்க, இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதுக்கு பின்னால்தான் அவர்களே உணர்ந்தார்கள், இவர்கள் ஒரு இறைவனுடைய மகான் மட்டுமல்ல, இவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வத்தகுல்லா வை அல்லிமுக்குமுல்லா, நீங்க தக்வாதாரியாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருகிறான். அப்ப அல்லாஹ் கற்றுத்தந்தத்துல ஏதாவது பிழை வருமா? அல்லாஹ் கற்றுத்தந்தத்துல பிழை வராது. நானும் நீங்களும் படிச்ச கிதாபில் வேணும்னா விளப்பத்தில் பிழையாயிக்கலாம், நான் விளங்கினதுல பிழையாயிக்கலாம், நீங்க விளங்கினதுல பிழையாயிக்கலாம். ஏனென்றா எனக்கு மனுஷன் தான் படிச்சு தந்தது உங்களை மாதிரி. ஆனால் அல்லாஹ் ஒருவருக்கு நேரடியாக கற்றுக் கொடுக்கிறான் என்றால் அதுல எக்காலமும் பிழை வரதுக்கு சான்ஸே இல்லை, பிழையே வராது. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியாக கற்றுக் கொடுக்கின்ற அறிவு. அந்த அறிவை பெற்றவர்கள் தான் இமாம் ஷம்ஸு தப்ரீஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்கள் மாத்திரமல்ல, இது போல எத்தனையோ வழிமாறுகளை அல்லாஹ் அதற்கென்று தேர்வு செஞ்சிருக்கிறான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு தர்வேஸுக்கு பின்னால ஒரு இதே மாதிரி படிக்காத ஓதாத ஒருவருக்கு பின்னால சுத்தி கொண்டே இருந்தாங்க. எல்லாரும் கேட்டாங்க, நீங்க பெரிய மதுஹபுடைய இமாம் இல்லையா? நீங்க பெரிய மதுஹபுடைய இமாம், அப்படிப்பட்ட மதுஹபுடைய இமாமா இருக்கிற நீங்க ஏன் இவர்கிட்ட பின்னுக்கால சுத்துறீங்க? அவர் சும்மா சாதாரண ஆடு மேய்க்கிற மனுஷன் தானே, அந்த ஆடு மேய்க்கிற மனுஷனுக்கு பின்னால நீங்க ஏன் சுத்தணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, நான் கிதாபுகளை அறிந்து வைத்திருக்கிறேன், அவர் அல்லாஹ்வை அறிந்து வைத்திருக்கிறார் என்றார். அவர் அல்லாஹ்வை அறிந்து வைத்து, அதனால நான் அல்லாஹ்வை படிக்கிறதுக்கு அவர்கிட்ட தான் நான் போகணும் என்றாங்க. ஏன்? இறைவனால் அவர்களை தேர்வு செய்யப்பட்டு இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இல்முல் லதுன்னியின் மூலமாக அவர்கள் பேசுகிறார்கள். ஹபீபுல் அஜமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை சரியாக பார்த்து கூட ஓத தெரியாதவர்கள். ஆனால் இறைவன் அவர்களுக்கு விலாயத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினான். விலாயத்து என்று சொல்றது வந்து நாங்க நினைக்கிற மாதிரி நல்லா அழகாக இருக்கிறவங்களுக்கு, அல்லது நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறவங்களுக்கு, அல்லது நிறைய தொழுகிறாக்களுக்கு, நிறைய நோம்பு பிடிக்கிறாக்களுக்கு, இது எல்லாத்தையும் பார்த்து தான் நல்லா விலாயத்தை கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் விலாயத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி விட்டானோ அவர் யாராக இருந்தாலும் சரி, ஆடு மேய்க்கிறவராக இருந்தாலும் சரி, அல்லது செருப்பு தைக்கிறவராக இருந்தாலும் சரி, இறைவனிடத்தில் அவர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டால் உடனடியாக அவருக்கு விலாயத்து கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். இப்படி இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இமாம் ஹாரூன் ரஷீத் மன்னர் அவருடைய காலத்துல நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாரூன் ரஷீத் மன்னன், இவர்களுடைய மனைவிதான் ஜுபைதா உம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அன்னவங்க. மிக பெரும் அவர்களும் ஒரு நல்ல நிலையில இருந்த ஒரு பெண்மணி. அவர்களுடைய காலத்துல ஒரு இறைநேசர் வாழ்ந்திருந்தாரு,
புஹ்லுல் தானா என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேச செல்வர். அவரும் இப்படித்தான் இருந்தார்கள். யாருக்கிட்டையுமே ஓதமில்லை, படிக்கமில்லை, அப்படியே வெறுமனே சுத்தி கொண்டு இருந்த ஒரு மனிதர். இப்படி இருக்கின்ற அந்த மனிதருக்கு மத்தியில ஒரு நாள் கடற்கரையில அவர்கள் இந்த கடல் மண் இருக்கு இல்லையா, கடல் மண்ணுகளை சேர்த்து ஊடு கட்டி கொண்டிருந்தாரு. ஊடு கட்டி கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று அந்த வழியாக ஜுபைதா உம்மா போனாங்க, மன்னர் ஹாரூன் ரஷீதினுடைய மனைவி. அவங்க போகின்ற பொழுது அந்த புஹ்லுல் தானா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து கேட்டாங்க, என்ன செய்றீங்க என்று. அவர் சொன்னாரு, நான் ஊடு கட்டி கொண்டிருக்கிறேன், சுவர்க்கத்துல ஊடு கட்டி கொண்டிருக்கிறேன். அவர் கட்டி கொண்டிருக்கிற கடற்கரை மண்ணில் உட்காந்து கடல் மண்ணால ஊடு கட்டுறாங்க, சின்ன பிள்ளைகள் மாதிரி. அப்படி கொஞ்சம் ஒரு ஆள் தான் அவரு. அப்படி கட்டி கொண்டு இவருக்கு இப்ப ஏதாவது இவருக்கு கொடுக்கணும், ஏதாவது சதக்கா கொடுக்கணும். அவங்க சதக்கா கொடுக்கறதுல ரொம்ப பெயர் போனவங்க. ஜுபைதா உம்மான்னு சொன்னாக்கா யாருக்காவது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, சரி அந்த ஊட்டை எனக்கு தாரீங்களா, உங்களுக்கு நான் சல்லி கொஞ்சம் தாரேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் கேட்டாராம், எவ்வளோன்னு சொல்லி. இவர் சொன்னார், ஒரு 30 காசு தாங்களே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு 30 ரூபா கொடுத்து அந்த ஊட்டை வாங்கினாங்களாம் ஜுபைதா உம்மா. வாங்கி போட்டுட்டு மன்னர்கிட்ட போய் சொன்னாராம், நான் இன்றைக்கு கடற்கரையில் நடந்து கொண்டு போக்கொள்ள புஹ்லுல் தானா என்ன செஞ்சாரு, கடற்கரையில் உட்கார்ந்து ஒரு ஊடு கட்டி கொண்டிருந்தாரு கடல் மண்ணால. எனக்கு அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு. அதனால 30 ரூபா கொடுத்து அந்த ஊட்டை நான் வாங்கிட்டேன். அவர் சொன்னார், இது சொர்க்கத்து ஊடுன்னு சொல்லி. நானும் ஒன்றும் சொல்லலை, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே அப்படியான்னு சொல்லி கேட்டு போட்டு இவர் ஹாரூன் ரஷீத் மன்னன் நேசினாராம், உனக்கு சல்லி கொடுக்கணும்னா சும்மா கொடுக்க வேண்டியதுதானே, அதுக்கு என்னத்துக்கு போய்த்து கடல் மண்ணிக்கு அந்த ஊட்டை போய்த்து வாங்கி அதுக்கு சல்லி கொடுக்குற மாதிரி இல்லை, நான் சும்மா கொடுத்தா அவர் என்ன சரி நினைப்பாரோ தெரியவே, அதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை நான் செஞ்சுட்டு அந்த சல்லியை கொடுத்தேன்னு சொல்லி. சரி போனா போகட்டும்னு சொல்லி ஹாரூன் ரஷீத் மன்னன் உறங்கிட்டாரு, தூங்கிட்டாரு. தூங்கி முடிஞ்ச தூங்கத்துல கனவு காண்றாங்க. அந்த கனவுல சுவர்க்கம் அவருக்கு காண்பிக்கப்படுகிறது. அந்த சுவர்க்கத்துக்குள்ள ஒரு மாளிகை, அந்த மாளிகைக்குள்ள நுழைய போக்குள்ள முன்னால் எழுதப்பட்டிருக்கு, இது ஜுபைதா அம்மாவுடைய சுவர்க்கம் வீடு, ஜுபைதா அம்மாவுடைய வீடு என்று எழுதப்பட்டிருக்குது. உடனே இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பார்த்துட்டு உள்ள நுழைய போக்குள்ள மலக்குமார்கள் எல்லாம் நிப்பட்டுறாங்க, போவானம். ஏன், இது ஜுபைதா அம்மாவுடைய வீடு இல்லையா, அவ என் வைஃப் தான், எனக்கு போயிடும் தானே. அவர் அது உலகத்துல தான் அவனோட வைஃப், இங்கே இல்லைன்னு சொன்னாங்கள்ட்ட மலக்குமார்கள். அப்படியா, சரியான்னு சொல்லி போட்டுட்டு இது எதனால கிடைச்சிச்சு, அவ ஒரு 30 ரூபா கொடுத்து உலகத்தில் இருக்க போக்கள் இந்த புஹ்லுல் தானா கிட்ட ஒரு மாளிகை ஒன்று வாங்கினா அந்த மாளிகை தான் இது அப்படின்னு சொல்லி. அப்படியா என்று சொல்லி போட்டு நைட்ல அப்படியே கண் விழிச்சிட்டாங்க. கண் விழிச்சு பார்த்துட்டுன்னு சொன்னா என்ன செய்யறது, இந்த புஹ்லுல் தானா கட்டின இந்த வீட்டுக்கு சுவர்க்கத்துல மாளிகை கிடைக்குது, அது 30 ரூபாக்கு. உடனே இவர் ஓடினாரு கடற்கரைக்கு. ஓடி போய் பார்த்துன்னு சொன்னா அதே மாதிரி புஹ்லுல் தானா என்ன செய்யறாரு, மணல்ல ஊடு கட்டி கொண்டு நிற்கிறாரு. இப்ப இவர் போய் கேட்டாரு, புஹ்லுல் எனக்கும் ஒரு ஊடு தரையிலுமான்னு சொல்லி. சரி தாரேன் என்றாராம். திரும்ப கேட்டாராம், இப்ப எவ்வளவு தரோடும் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னாராம், ஒரு 30,000 தான் சொல்லி. 30,000மா, இப்பதான் என்ன பொண்டாட்டி 30 ரூபா எடுத்துன்னு போனேன் அப்படின்னு. அது சுவர்க்கத்துல அவட ஊடிக்கிறன்னு தெரியாம இருக்கிற நேரத்துல கொடுத்தது. நீங்க தான் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்களே, இப்ப உங்களுக்கும் ஒரு ஊடு ஓணும்னு சொல்லி சுவர்க்கத்துல. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிட்ட விஷயம், அதனால இப்ப 30 ரூபாய்க்கு தரையலான்னு சொல்லிட்டான். இப்ப விலை கூட. அப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் இன்னொருவருடைய கனவுல சொல்லப்படுகிற விஷயம், காட்டப்படுகிற விஷயம், இந்த செய்திகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறான். காண்பித்து கொடுக்கிறது மட்டுமில்லாம அவர்களின் மூலமாக இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வருகிறான்னு சொன்னால், இறைநேச செல்வர்கள், அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இந்த உலகத்தையே பார்க்கின்ற ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தையே பார்க்கின்ற ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தியை, அது கனவிலும் நனவிலும் எங்களுடைய கண் பார்வைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் அவர்கள் பார்க்கக்கூடிய ஆற்றலை ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறான் என்ற செய்தியை அந்த இறைநேசர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு இறைநேசராக வாழ்ந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பற்றற்ற வாழ்க்கையோடு
மக்களுடைய உள்ளங்களை ஆட்சி செய்த எல்லா மதத்தினர்களையும் அரவணைத்து அவர்களுக்கு தௌஹீதை போதித்த மிக பெரும் ஒரு இறைநேசராக வாழ்ந்தவர்கள் தான் எங்களுடைய ஷேഖனா நைனா முஹம்மத் தாலையான் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். எனவே இவர்கள் வாழுகின்ற காலப்பகுதியிலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்த பொழுதும் இவர்களும் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த அந்த வலிமார்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய அந்த அறிவை, இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த இல்முல் லதுன்னியை வெளிப்படுத்தி அந்த உலமாக்களுக்கு மத்தியிலே அந்த உலமாக்களுக்கு காண்பித்தார்களோ அதுபோலதான் இவர்களும் இவர்களை எதிர்த்த அந்த உலமாக்களுக்கு எல்லாருக்கும் இல்முல் லதுன்னியின் மூலமாக, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அந்த அறிவு ஞானத்தின் மூலமாக இவர்களும் அந்த செயல்பாடுகளை செய்து காட்டினார்கள். இதுபோல சிலாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கின்ற பொழுது ரெண்டு சாமியார்கள் என்ன பேர் சொல்றேன்னு தெரியல அந்த சாமியார்களுக்கு. அந்த ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்கன்னாக்கா, இவங்களை பார்க்கறதுக்கு நிறைய ஹிந்து மக்கள் வந்து கொண்டே இருந்தாங்களாம். நிறைய ஹிந்து மக்கள் வாராங்களாம், பாபா அவர்களை சந்திச்சு ஆசீர்வாதம் பெற்று கொண்டு போவாங்களாம். இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க போகல அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பொறாமை வந்துட்டு, என்ன கோவிலில் நாங்கள் இருக்கிறோம், சாமியார்மாரெல்லாம் மீக்கிறாங்க, இப்படி இருக்க போக்கல எங்கட மக்களும் வந்து தாலையம்பாவா கிட்ட போகிறாங்களே இப்படி என்ற ஒரு பொறாமை. உடனே இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களாம், அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவர்கிட்ட எந்த ஞானமும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் நீங்கள் இங்கேக்கு வாங்க இப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இந்த மாதிரியான பேச்சுகளை பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். உடனே பாபா அவர்களுக்கு இது கேள்விப்பட்டதும் பாபா அவர்கள் சொன்னாங்க, அந்த ரெண்டு பேரையும் வர சொல்லுங்க, அந்த ரெண்டு பேரோட நான் பேசி இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு நான் தௌஹீத் என்றால் என்ன என்பதை நான் விளக்கப்படுத்தி கொடுக்கிறேன் என்று சொன்னாங்க. உடனே இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பயம் வந்துட்டு உள்ளத்தில். என்ன பயம் என்று சொன்னால், கூப்பிட்டுட்டாங்க, ஆனால் இப்போ கூப்பிட்டு அந்த இடத்துல போய்த்து நோண்டியாக இயலாது, இவங்களோட முன்னுக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னாக்க அவங்க கேள்விகளை கேட்டுட்டாங்கன்னாக்கா அந்த பயமும் இருக்கு அவங்களோட உள்ளத்தில். உடனே ஒரு இந்தியாவில் இருந்து நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு பெரிய சாமியாரை பார்த்து கூப்பிட்டு வருவோம் இவரோட பேசுறதுக்கு. ஒரு பெரிய சாமியாரை பார்த்து, ஒரு பூசாரியத்தை பார்த்து ஆளை கூட்டிக்கின்னு வந்தாச்சு. கூட்டிக்கின்னு வந்ததோட நிறைய ஹிந்து மக்களும் வந்தாங்க. வந்து இந்த ரெண்டு பேரும் அந்த மூணு பேருமாக அப்படி வாசல் கிட்ட போனாங்க. பாபா கேட்டாங்க, நீங்கள் ரெண்டு பேர் வர போறீங்களா அல்லது இவர் வர போறாரான்னு சொல்லி. இல்லை, இவர் தான் வர போறாரு. அப்போ சரி வாங்கன்னு சொல்லி அவரை கூட்டிக்கின்னு போய்த்து அவரோட கொஞ்சம் நேரம் பேசினாங்களாம். பேசி முடிச்சுட்டு தௌஹீத் என்றால் என்ன, ஓரிரை கொள்கை என்றால் என்ன என்பதனை அந்த இந்து மதத்தை சார்ந்த சாமியாருக்கு தெளிவுபடுத்தி கொடுத்த உடனே அவர் வெளியே வாராரு. வருகின்ற பொழுது அந்த ரெண்டு பேரை பார்த்து சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் அவரோட போட்டி போட்டதுக்கு இல்லை, விவாதம் பண்றதுக்கு தகுதியானவர் நான் சொல்லல, அவர்களுடைய காலை கழுவி தண்ணீரை குடிப்பதற்கும் தகுதியற்றவர்கள் நீங்கள் என்றான். இந்த செய்தியை பக்கத்துல இருந்து எல்லா இந்துக்களும் கேட்டுக்கொண்டுட்டாங்க. இப்ப கேட்டுக்கொண்டிருந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, பாபா அவர்களுடைய பக்கமாக நிறைய இந்துக்கள் அலைமோதி வர தொடங்கிட்டாங்க. என்ற பெரிய ஒரு ஆலையை அவங்களோட பெரிய ஒரு ஆலையை இவங்களை பத்தி இந்த அளவுக்கு பெரியும் கொண்ட ஒரு ஞானின்னு சொல்லிக்க போகல வேற என்ன செய்வாங்க, எல்லா இந்துக்களும் நிறைய பேர்கள் பாபா அவர்களை தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னா, இது முஸ்லீம்களுக்கு பிரச்சனையா போச்சு. என்ன தாலையம்பாவை நோக்கி எல்லாம் ஹிந்துக்களாக வந்து கொண்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி, தாலையம்பாவை நோக்கி ஹிந்து அதுல பேர் தாலையானன்னு சொல்லி மாத்தி பேரை கூட இதென்ன தாலையான்ன்றது வந்து தமிழ் பேர் தானே அப்படி என்றெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தாலையான்ன்றது வந்து அவங்களுடைய சொந்த பேர் இல்லை, அது ஊருட பேரு. நம்பு தாலை என்றது ஊருட பேர். அந்த ஊருட பேரை தான் அவங்களோட பேர் ஷேக் நைனா முஹம்மத், அதுதான் அவங்களோட பேரு. ஆனால் இந்த சரித்திரத்துக்கு பின்னால நிறைய பேர்கள் இந்துக்கள் வர வர பாபா அவர்கள் என்ன செஞ்சாங்க, எந்த ஒரு இந்துக்களையும் விரட்டி அடிக்கவும் இல்லை, போன்னு சொல்லி துரத்தவும் இல்லை. அவர்கள் எல்லாரையுமே அரவணைத்து அவர்களுக்கு ஏக இறைவன் அல்லாஹ் என்கின்ற தௌஹீதை சரியாக அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்றினார்கள். நீங்க பாருங்க, யாழ்ப்பாணத்தில் பிறந்து அமெரிக்காவிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மகான் குருபாவா நாயகன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌஹீதை மக்களுடைய உள்ளங்களில், மாற்று மதத்தவர்களுடைய உள்ளங்களில் தௌஹீதை ஏற்றியவர்கள். வதூத் பாவா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌஹீதை மக்களுடைய உள்ளங்களிலே ஏற்றியவர்கள்.
இப்படி எத்தனையோ வழிமார்கள் மாற்று மத சகோதர மதத்தவர்கள் வந்தாலும் அவர்களை போவென்று துரத்து விடாமல் அவர்களை அரவணைத்து அவர்களுடைய உள்ளங்களில் தௌஹீதை ஏற்றினார்கள். புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும், இப்படி ஒரு ஹதீஸ். தௌஹீத்வாதிகள் இருக்கிறாங்க. தௌஹீத்வாதினா இப்ப இருக்கிற இந்த ஷைத்தான் தௌஹீத்வாதி அல்ல, நான் சொல்ல ஒரிஜினல் தௌஹீதை பத்தி பேசுறேன்னா, அந்த ஒரிஜினல் தௌஹீத்வாதிகள், இந்த ஒரிஜினல் தௌஹீத்வாதிகள் இவர்களுக்கு நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த தௌஹீத்வாதிகள் கிட்ட அல்லாஹ்வுல ஒருத்தர் ஃபனாவாகிட்டாருன்னு சொன்னா அவங்களுக்கு வேற எதுவுமே ஞாபகம் இருக்காது, அல்லாஹ் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் ஞாபகம் இருக்காது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதாக இருந்தால் சையதத்தினா ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ் 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 என்று அல்லாஹ்விலேயே தன்னை அழித்துக் கொண்டாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்கறாங்க, ராபியா என்ன நினைக்கிறதுக்குமா உனக்கு டைம் இல்லைன்னு கேட்டாங்க. என்ன நினைக்கிறதுக்குமா ஒரு டைம் ஒதுக்க மாட்டேன்னு சொல்லி, யா ரசூலல்லாஹ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் அல்லாஹுல ஃபனாவாகி எனக்கு அல்லாஹ்வை தவிர வேற எதுவுமே விளங்குதில்லை, யா ரசூலல்லாஹ் என்ன மன்னிச்சிடுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே சொன்னாங்க, ராபியா நீ அல்லாஹ்வையே நினைத்து கொண்டிரு, உனக்கு நான் கியாமத்தில் ஷஃபாத்து செய்வேன் கியாமத்தில். அப்ப இப்படி யாரெல்லாம் இறை நேசர்கள் இல்ல ஒரிஜினல் தௌஹீத்வாதிகளாக இறைவனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் நாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய ஷஃபாத்தை கொண்டு சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட மிக சிறந்த மிகவும் ஒரு இறை ஞானத்திலே மூழ்கியவர்கள் தான் எங்களுடைய ஷேഖனா நைனா முஹம்மத் சாஹிபு சிர் தாலியா மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கான சாப்பாடுகளும் வைக்கப்பட இருக்கின்றது. எவ்வளோ தான் நான் பயான் பண்ணினேன்னு சொன்னாலும் பயான் என்று சொன்னால் இது பயான் இல்லை, இது வந்து நான் சும்மா உங்களோட பேசிக்கொண்ட மாதிரி இவ்வளோ நேரம் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் பயான் பண்ணுறதுக்குன்னு சில ஆக்கள் இருக்கிறாங்களே, அப்படி பயான் பண்ணுறதுல வந்து எங்களோட இஹ்சான் ஆஃபீஸ் அவங்க வந்திருக்கிறாங்க, இவங்களை வச்சுக்கொண்டு ஒரு நிமிஷம் கொஞ்சமாவது பேச கொடுக்கலன்னு சொன்னாக்க அது உப்பில்லாத சோறு மாதிரி ஆகிடும். சரியா? அதனால் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் அவங்க கொஞ்சம் நேரம் உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துவாருங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா